மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திங்கக்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம் இல்லை, செவ்வாய்க்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, அதுலேயும் செவ்வாய்க்கிழமை மத்தியானத்திற்கு மேலே ஆரம்பித்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் முழுமையாக சந்திராஷ்டம நாட்கள். அதாவது 28/1 செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 2:52 சந்திராஷ்டமம் ஆரம்பித்து வியாழக்கிழமை அதாவது 30ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் 6:35 சந்திராஷ்டமம் முடியுது. ஆக புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திராஷ்டமத்தில் ஏதாவது ஒரு இந்த நெகட்டிவ் எதனா நடந்துருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்காதுங்க. ஏன்னா சந்திராஷ்டமத்தில் அவர் வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கிறார். அமாவாசை அமைப்பில் தான் இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. இருந்தாலும் அதில் உங்களுக்கு குருவின் பார்வை இருக்கனால பெரிய சோதனைகள் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த 2 நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்க. எப்போவுமே சந்திரன் 8இல் மறையும் போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும். அதனால் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பதில் ஒரு 2 நாள் நன்றாக இருக்காது. ஆக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளும் உங்களுக்கு நல்ல நாளுங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற அமைப்புகள் 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல சந்திரனுடைய இயக்கம் இருப்பதால் ஒரு தந்தையை பற்றிய அமைப்புகள், தந்தையின் சொத்துக்கள் பற்றிய அமைப்புகள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், இதுவரைக்கும் எதில் குறை இருக்குதோ, சரியாக சம்பாதிக்க முடியல, வேலையில் நஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அல்லது தொழிலில் சிரமங்கள் இருக்குது என்கின்ற அமைப்பில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 நாட்களும் இந்த வாரம் கொஞ்சம் சுபமாகவே இருக்கும். வருமானம் வரும், செலவுகள் இல்லாமல் சேமிக்க முடியும், கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் போன்றவைகள் விலகும். ஆக இந்த வாரத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பகுதியில் சந்திராஷ்டமம் இருள் சந்திராஷ்டமமாக இருக்கிறனால கொஞ்சம் குழப்பமான கலக்கமான நிலைமைகளும், பிற்பகுதி 3 நாட்கள் வருமானம் உள்ள யோக நாட்களுமாக அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.